இவரெல்லாம் அரசியல் வியாபாரிகள், அரசியல்வாதிகள், அரசியல் வியாபாரிகள். உண்மையான அரசியல்வாதியாக இருந்தால் அந்த கட்சி இந்த கட்சியிலே இருக்கணும். நான் 1974 இந்த கட்சியில் சேர்ந்தேன். இன்னைக்கு 51 ஆண்டு காலம் இந்த கட்சியிலே இருக்கிறேன். ஆனால் இவர்களாம் அப்படி அல்ல. இந்த வேடந்தாங்கு பறவைகள் போல அப்பப்போ சீசனுக்கு வந்துட்டு போகும் பாருங்க, அது மாதிரி தான் இவர்களாம் எங்களை பேசுவதற்கு எவ்வித தகுதியோ அருகதையோ கிடையாது. இது எப்படி இந்த கேள்விக்கு பதிலே சொல்ல முடியாது. ஏங்க இது ரகசிய வாக்குங்க, இங்கே போவோம் அங்கே போகணும் யாரும் சொல்லக்கூடாது. இன்றைக்கு மின்சாரத்துறை அமைச்சர் சொல்கிறார், திரு செந்தில் பாலாஜி சொல்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி அமைதிப்படை பழனிசாமின்னு சொல்கிறார். அமைதிப்படை அமாவாசைங்கிறார். அவருக்கு கரெக்டாக பொருத்தமான பேர், திரு பாலாஜி அவர்களுக்கு பொருத்தமான பேரை அவரே தேடிக்கொண்டார். 5 கட்சிக்கு கட்சி மாறியவர் தான் இந்த செந்தில் பாலாஜி. ஒரு கட்சியில் இல்லை, 5 கட்சிக்கு போய் இப்போ திமுகவுக்கு வந்திருக்கிறாரு. அடுத்து எந்த கட்சிக்கு போவாருன்னு தெரியல. ஒரே 5 ஆண்டில் 2 கட்சி சின்னத்தில் நின்று ஒரே வேட்பாளர் இவர் தான். ஒரே 5 ஆண்டில் 2 முறை 2 ரெட்டாளியில் நின்னார், திமுகவில் நின்னார். அப்படி பெருமைக்குரிய மனிதர் தான் பேசியிருக்கார். இதே செந்தில் பாலாஜி மறந்து பேசுவார் என்று கருதுகிறேன். மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது ஒரு அமைச்சராக இருந்த பொழுது சட்டமன்றத்தில் மறைந்த திமுக தலைவர் திரு கருணாநிதி பற்றியும் அந்த கட்சி பற்றியும் அந்த கட்சியில் இருக்கிற முக்கிய நிர்வாகிகளை பற்றி என்னென்னலாம் சட்டமன்றத்தில் பேசுகிறார் என்று சபை குறிப்பில் இருக்கிறத நீக்கவே முடியாது. அது மறந்து பேசிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு மந்திரி திரு சேகர் பாபு அவர்கள், அவரும் பேசிகிட்டு இருக்காரு, அமாவாசை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. நான் சொல்கிறது உண்மைதானே? மாதம் மாதம் அமாவாசை வரும். ஒவ்வொரு மாதம் கழிக திமுகவுடைய ஆட்சி காலம் கழிஞ்சிக்கிட்டே போயிடும். அப்படி காலத்தினுடைய அளவு குறைஞ்சிக்கிட்டே போகும். அதுதான் நான் சுட்டி காட்டினேன். அவர் மட்டும் என்ன, ஆளுங்கட்சியாக இருக்கும்போது திமுகவை எப்படி விமர்சனம் பண்ணுறார் என்று அவை குறிப்பில் இருக்குது. அதெல்லாம் மறந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. இவரெல்லாம் அரசியல் வியாபாரிகள், அரசியல்வாதிகள், அரசியல் வியாபாரிகள். உண்மையான அரசியல்வாதியாக இருந்தால் அந்த கட்சி இந்த கட்சியிலே இருக்கணும். நான் 1974 இந்த கட்சியில் சேர்ந்தேன். இன்னைக்கு 51 ஆண்டு காலம் இந்த கட்சியிலே இருக்கிறேன். இன்றைக்கு கூட எனக்கு பல நேரங்களில் பதவியே இல்லாத இருந்தேன். சட்டமன்ற வாய்ப்பு கூட, உறுப்பினர் வாய்ப்பு கூட எனக்கு கிடைக்கல. கட்சி நேசித்தேன். இன்றைக்கி கட்சியில் உயர்ந்த இடத்துல எனக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இவர்களாம் அப்படி அல்ல. கடைசி காலத்தில் எப்படி இருப்பார் என்று ஆண்டவனுக்கு தான் தெரியும். சந்தர்ப்ப சூழ்நிலையை கருதி இந்த வேடந்தாங்கு பறவைகள் போல அப்பப்போ சீசனுக்கு வந்துட்டு போகும் பாருங்க, அது மாதிரி தான் இவர்களாம் எங்களை பேசுவதற்கு எவ்வித தகுதியோ அருகதையோ கிடையாது. இந்த மகளிர் உரிமை தொகை மாதம் 1000, அது 1,14,00,000 பேருக்கு தராங்க. அப்புறம் அந்த விடியல் பயணம், இதன் மூலமாக அவங்களுக்கு திட்ட செலவுகள் அதிகரிக்குன்னு தான் சொல்கிறாங்க. ரைட்டு, உங்களுடைய கணக்கு நான் இதையெல்லாம் நான் சட்டமன்றத்திலே அவர் கேட்டார், நிதியமைச்சர் சொன்னார். 1,10,000 கோடி வருது வருமானம். 2020-21 காட்டிலும் 2024-25 1,10,000 கோடி கூடுதலாக வருவாய் வருகிறது. அதில் ஆண்டொன்றுக்கு எவ்வளோ வரும்? மீறி போனால் ஒரு 17,000 கோடி இந்த 1000 ரூபா கொடுக்குறது வரும். மீதி விடியில் எவ்வளோ வரப்போகுது? ஒரு 500 கோடி வரும். அது மட்டும் இல்லை, இன்னும் செலவுகள் இருக்குது. இல்லைங்க நான் சொல்லலை. அதாவது நம்முடைய அரசு ஊழியர்களுக்கு அகவலைப்படி கொடுக்குறாங்க, அதில் ஒரு 8,000 கோடி. இது எல்லாம் கழிங்க, அதுலேயே மீதி இருக்குதே. மீதி அதுலேயே ஒரு 60,000 கோடிக்கு மேலே இருக்குதே. 1,10,000 கோடி, ஒரு 50,000 கோடி மற்ற செலவெல்லாம் கழிங்க. அப்படி பார்த்தா கூட இன்னும் 60,000 கோடி மீதி இருக்குல்ல. அப்புறம் எதுக்கு 3,53,000 கோடி கடன் வாங்குறீங்க? இவ்வளோ கடன் வாங்கியும் என்ன ஒரு புதிய பெரிய திட்டத்தை கொண்டாந்துருக்கிறீங்க? எந்த ஒரு புதிய பெரிய திட்டமும் வரலையே. அதான மக்கள் கேள்வி கேட்குறாங்க. நிதிக்குழு பொருந்தளித்த அந்த சதவீதத்தை விட குறைச்சலாக தான் நாங்கள் வாங்கியிருக்கோம். அதாவது கடன் வாங்கலாம், அது எப்படி திருப்பி செலுத்துவீங்க? மூலதன செலவு அதிகரிக்கணும்ல. வருவாய் செலவு அதிகரிக்கின்ற பொழுது அதை எப்படி திருப்பி கட்ட முடியும்? இன்றைக்கு கடன் வாங்கின்ற பொழுது மூலதன செலவு அதிகரித்துட்டு இருந்தால் ரைட் சொல்லலாம், சரி வாங்கின கடன் சரியான முறையில் பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் இவள் வாங்கிய கடன் மூலதன செலவு குறைவாக இருக்குது, வருவாய் செலவு அதிகமாக இருக்குது. அப்படி ஆண்டாண்டு கடன் வாங்கிட்டே போகும்போது அதை எப்படி திருப்பி கட்டுவது? அதற்கு என்ன வழி இருக்குது? எதுவுமே இல்லையே. அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் வணக்கம், நன்றி சார். அதெல்லாம் ஏன் சார் கேட்குறீங்க சார்? அதாவது நீங்கள் இல்லாத ஊருக்கு வழி கேட்குற மாதிரி, அதாவது இல்லாத ஊருக்கு வழி கேட்குற மாதிரி இருக்குது. நாங்கள் தான் வெளியில் வந்தாச்சு,
அதை பற்றி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, விட்டுருங்க. ஏன்னா அதெல்லாம் அடுத்த கட்சிங்க, அதில் ஒரு தேசிய கட்சி, அந்த கட்சியில் இவரை மாற்றுவாங்களா அவரை மாற்றுவாங்களா அப்படிங்கிற சொல்லுவதுக்கெல்லாம் எங்ககிட்ட அந்த பவர்ஸ் இல்லை. ஏன்னா இல்லை அதெல்லாம் திமுகவுக்கு இருக்குது, நாங்கள் இல்லைன்னு சொல்லல. ஏன்னா தேசிய கட்சிக்கு தலைவராக நியமிப்பது கூட திமுக தான். தேசிய கட்சிக்கு தலைவர்களாக நியமிப்பது கூட திமுக கட்சி தலைவர் சொல்லுவதுதான் கேட்பாங்க. அண்ணா திமுக அப்படி இல்லை. கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் முடிவு செய்யப்படும். அல்ல, தேர்தல் நேரத்தில் முடிவு செய்யப்படும். தேர்தல் முடிஞ்சால் அவையுடைய கொள்கைப்படி வெளியில் போயிடுவாங்க. திமுக மாதிரி 10 ஆண்டு காலம் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அவதான் திமுக தலைவர் சொல்கிறாரு, எங்கள் கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகள்லாம் ஒரே கொள்கை விடணும் அப்படின்னா ஒரே கட்சியில் இருந்துக்கலாம். எதுக்கு தனித்தனி கட்சி வச்சுருப்பானே, எதுக்கு தனித்தனி கொள்கை இருப்பானே? இன்றைக்கி அண்மையில் கூட முன்னாள் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர் திரு பாலகிருஷ்ணன் தெரிவித்தார், தன்னுடைய குமரையெல்லாம் தெரிவித்தார். இன்னைக்கு எதிர்க்கட்சின்னு என்று வருகின்ற பொழுது ஆளுங்கட்சிக்கு செய்கின்ற தவறுகளை சுட்டி காட்ட வேண்டும். அதுதான் ஒரு பிரதான எதிர்க்கட்சியினுடைய கடமை. எல்லா எதிர்க்கட்சிக்கும் அதுதான். ஆளுங்கட்சியை தவிர்த்து மற்ற எல்லாமே எதிர்க்கட்சி தான். ஆளுங்கட்சியை தவிர்த்து மற்ற எல்லாமே எதிர்க்கட்சி தான். மக்களுடைய பிரச்சனை வருகின்ற பொழுது மக்களுடைய பிரச்சனையை அரசுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அது பிரச்சனை தீர்ப்பு தான் எதிர்க்கட்சியுடைய நிலைமை. நாங்கள் பிரச்சனை சொன்னால் எங்கள் மேலே வேணுன்னு பழி சுமத்துறது, அது நல்ல அரசுக்கு ஆரோக்கியம் இல்லை. இன்றைக்கி விளக்கு எரிகின்ற பொழுது தூண்டி விட்டால் பிரகாசமாக எரியும். அப்படி ஒரு ஆட்சியில் நடைபெற்ற குற்றங்களை பிரதான எதிர்க்கட்சி முறையில் நாங்கள் சொல்லுகின்ற பொழுது அதை ஆய்வு செய்து அதில் என்ன தவறு இருக்குது அதை சரி செஞ்சால் மக்கள் மத்தியில் நல்ல பேர் கிடைக்கும். அதெல்லாம் விட்டுட்டு நாங்கள் ஏதாவது ஒரு குறை எடுத்து சொன்னால் எங்கள் மீது உடனே பழி சுமத்துறது, உடனே கள்ள கூட்டணிமா, கள்ள கூட்டணி நேர் கூட்டணி வேணும் வேணும் வேண்டாம் வேண்டாம். நாங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் வேண்டான்னு போட்டோம், உங்கள் மாதிரி என்ன உடனே எதிர்கட்சியாக இருக்கும்போது மாண்புமிகு பாரதபுரம் தமிழ்நாட்டுக்கு வரும்போது கருப்பு பலூன் விடுறீங்க. அவர் பிரைம் மினிஸ்டர் ஆகி நீங்கள் ஆளுங்கட்சி ஆன பிறகு உங்களோட தவறையெல்லாம் மறைப்பதற்கு தங்கள் மேலே ஏதாவது வழக்கு போட்டு வேணும் பயந்துக்கிட்டு வெள்ளைக்கொடி பிடிக்கிறீங்க, வெள்ளைக்கூடை பிடிக்கிறீங்க. இதுதான் உங்களுக்கு டபுள் கேம். அண்ணா திமுக அப்படி இல்லை. நாடாளுமன்றத்தில் நான் கூட்டணியிலும் வெளியே வந்துட்டோம், இன்ன வரைக்கும் அப்படி தானே இருக்கிறோம். ஆனால் நீங்கள் எதிர்த்துக்கிட்டு மத்திய நிதியமைச்சர் கூட்டியாந்து நூற்றாண்டு விழா, திரு கருணாநிதியுடைய நூற்றாண்டு விழாவில் அவருடைய நினைவாக நாணயம் வெளியிடுறீங்க. ஏன் நீங்கள் அங்கே வைக்கிறது எங்கே? இந்தியா கூட்டணியில். அங்கே வைப்பது இந்தியா கூட்டணியில், நாணயம் வெளியிடுறது மத்திய அமைச்சர். இதுதாங்க ரெட்டை வேடம். இதுதான் ரெட்டை வேடம் உடைய கட்சி அதிமுக. அப்படி இல்லை, வேணும்னா வேணும் வேண்டாம்னா வேண்டாம். இதில் என்ன இருக்குது தவறு? ஒரு கட்சியில் சேரோம், ஒரு கட்சியில் சேர மாட்டோம், அது அந்தந்த கட்சியுடைய நோக்கம். அதில் எந்த மேலே பாரதிய ஜனதா கட்சியில் இதில் கூட்டணி சேரலையா? 1999 கூட்டணி இருந்தாங்களா இல்லையா? இதே திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியில் இருந்தாங்களா? 5 ஆண்டு காலம் அமைச்சராக இருந்தாங்களா? திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நாடாளுமன்றர்கள் இன்றைக்கு மத்திய அமைச்சர்கள் இடம்பெற்றாங்களா இல்லையா? இவர்கள் பாரதிய ஜனதா கட்சி பேசுறதுக்கு அருகதையே கிடையாது. ஏன்னா இவர்கள் அதில் அனுபவிச்சிருக்கிறாங்க. நாங்களும் அப்படி இல்லை. வேணும்னா கூட்டணிங்கிறது எப்படி தெரியுமா? வாக்குகள் சிதறக்கூடாது என்பதற்காக கூட்டணி அமைக்கிறாங்க. கூட்டணி அமைக்கின்ற என்பது வாக்குகள் சிதறக்கூடாது, எதிரிகளை வீழ்த்த வேண்டும் என்ற அடிப்படையில் தான் கூட்டணி அமைக்கிறத ஒழிய கூட்டணி சொல்வதெல்லாம், கூட்டணி சேர்ந்த பிறகு அவர் சொல்வதெல்லாம் கேட்பதெல்லாம் அதெல்லாம் ஒரு கொள்கையே கிடையாது. அந்த கட்சி கொள்கை இல்லை. கொள்கை இல்லாத கட்சிகள்லாம் ஒன்றாக சேர்ந்து தான் திமுக தலைமையில் இருக்குது. அதிமுக வாக்குகள் யாருக்கு தான் போகும் சார்? இது எப்படி இந்த கேள்விக்கு பதிலே சொல்ல முடியாது. ஏங்க இது ரகசிய வாக்குங்க. இது இங்கே போவோம் அங்கே போகணும் யாரும் சொல்லக்கூடாது. தேர்தல் விதிமுறைப்படி எந்த ஒரு வாக்காளையும் நிர்பந்தப்படுத்தக்கூடாது. இது ஒரு ஜனநாயக நாடு. நம்முடைய சட்டம் தெளிவாக சொல்லுது. இவருக்கு வாக்களிச்சு அவராக வெளியிலே நீங்களும் சொல்லக்கூடாது, நானும் சொல்லக்கூடாது. அப்போ நாங்கள் எப்படி சொல்ல முடியும்?